ஃப்ளாஷ் சீரிஸ் பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு குழப்பமான விஷயம் ஃப்ளாஷ் பாயிண்ட். நிறைய டைம் ட்ராவல்ஸை பேஸ் பண்ணி இந்த ஈவெண்ட் இருக்கும். இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிற ஃப்ளாஷ் பாயிண்ட் ஃப்ளாஷ் சீரியஸில் வர ஈவெண்ட் மட்டும்தான், காமிக்கில் வர ஃப்ளாஷ் பாயிண்ட் கிடையாது. அண்ட் இன்னும் ஃப்ளாஷ் சீரியஸ் அப் டு 3rd சீசன் வரைக்கும் பார்க்காதவங்க யாராவது இருந்தால் அவங்களுக்கு சொல்லிக்கிறோம் ஸ்பாய்லர் அலர்ட். இந்த ஸ்டோரியை ஸ்டார்டிங்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் நல்லா புரிஞ்சுக்க முடியுன்றதால சீசன் 1ல இருந்தே எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஃப்ளாஷ்ன்றவன் சவுண்டை விட ஸ்பீடாக ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பீட்ஸ்டர். ஃப்ளாஷோட ரியல் நேம் பேரி ஆலன். இந்த ஹோல் ஸ்டோரிக்கும் ரொம்பவே முக்கியமான ஒரு ஈவெண்ட். பேரி ஆலனோட அம்மா ஒரு மர்மமான முறையில் சாகடிக்கப்பட்டுடுவாங்க. அந்த பழி பேரியோட அப்பா மேலே வந்துடும். இந்த ஈவெண்ட் 2000ல நடக்குது. இந்த ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த ஹோல் ஸ்டோரியுமே மூவ் ஆகுது. இது நடக்கிற டைம்லைனை நம்ம ஒரிஜினல் டைம்லைன் கன்சிடர் பண்ணிக்கலாம். பேரியோட அம்மாவை கொண்டதா சொல்லி பேரியோட அப்பாவை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜோ வெஸ்ட்ன்ற டிடெக்டிவ் தான் பேரியை வளர்ப்பாரு. பேரி வளர்ந்து சென்ட்ரல் சிட்டி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஃபொரன்சிக் சயின்டிஸ்ட் ஆகிறான். பேரியோட அப்பா ஒரு நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணி அவரை ஜெயிலில் இருந்து வெளியே கொண்டு வரணுன்றது தான் பேரியோட ஒரே குறிக்கோள். 2013 ஹாரிசன் வெல்ஸ்ன்றவர் ஸ்டார் லேப்ல பார்ட்டிகல் ஆக்சலரேட்டரை லான்ச் பண்ணும்போது அது வெடிச்சிருது. அதோட எஃபெக்டாக பேரி மேலே லைட்னிங் விழுது. பேரி கோமாக்கு போயிடுறாரு. 9 மந்த்துக்கு அப்புறம் கோமால இருந்து பேரி மூச்சுக்கிறாரு. பார்ட்டிகல் ஆக்சலரேட்டர் எக்ஸ்போஷனால பேரிக்கு ஸ்பீட்ஸ்டர் பவர் கிடைக்குதுன்னு தெரிய வருது. சேம் பார்ட்டிகல் ஆக்சலரேட்டர் எக்ஸ்போஷனால சென்ட்ரல் சிட்டியில் பல பேருக்கு பவர்ஸ் கிடைக்குது. அப்படி பவரோட இருக்கிறவங்கள மெட்டா ஹியூமன்ஸ்னு சொல்லுவாங்க. பிரைம்ல ஈடுபடுற மெட்டா ஹியூமன்ஸ் எல்லாம் பேரி தடுக்கிறாரு. இதுக்கு சிஸ்கோ ரேமன், கெய்ட்லின்ஸும் ஹாரிசன் வெல்ஸ் ஹெல்ப் பண்றாங்க. இப்படியே ஸ்டோரி மூவ் ஆகும்போது பேரியோட அம்மாவை கொண்டவன் எல்லோ சூட் போட்ட ஒரு ஸ்பீட்ஸ்டர்னு தெரியுது. அந்த ஸ்பீட்ஸ்டரோட நேம் ரிவர்ஸ் ஃப்ளாஷ். அண்ட் ஃபர்தரா அந்த ரிவர்ஸ் ஃப்ளாஷ் யாருன்றதையும் ரிவீல் பண்றாங்க. பேரிக்கு ஹெல்ப் பண்றது ரியலான ஹாரிசன் வெல்ஸே கிடையாது. அவனோட நேம் எபார்டான் அண்ட் அவன் தான் ரிவர்ஸ் ஃப்ளாஷ்னு தெரிய வருது. இந்த ரிவர்ஸ் ஃப்ளாஷ்ன்றவன் ஃப்ளாஷோட ஃபியூச்சர் எனிமி. பேரி ஆலன் தான் ஃப்ளாஷ்னு தெரிஞ்சதும் பாஸ்ட்க்கு போய் பேரியை சின்ன வயசுலேயே கொண்டுட்டா ஃப்ளாஷ்னு ஒருத்தன் நமக்கு பிரச்சனையாக இருக்க மாட்டான்னு பிளான் பண்ணி 2000க்கு டைம் ட்ராவல் பண்ணி வரான். அந்த டைமில் ஃபியூச்சரில் இருக்கிற ஃப்ளாஷ்க்கு இது தெரிஞ்சு ரிவர்ஸ் ஃப்ளாஷை தடுக்க ஃப்ளாஷும் அவன் கூடவே 2000க்கு வரான். அங்கே பேரி வீட்டில் நடக்கிற ஃபைட்டில் ஃபியூச்சர் ஃப்ளாஷ் சின்ன வயசு பேரி ஆலனை காப்பாற்றி சேஃபாக கொஞ்சம் தூரத்தில் விட்டுறான். பேரியை கொல்ல முடியாதுன்னு தெரிஞ்சதும் அட்லீஸ்ட் பேரியோட பாஸ்ட்டை மாற்றிட்டாலாவது ஃப்ளாஷ்னு ஒருத்தன் உருவாகிறது நடக்காதுன்னு பிளான் பண்ணி ரிவர்ஸ் ஃப்ளாஷ் பேரியோட அம்மாவை சாகடிச்சிடறான். இது மூலமா ஃப்ளாஷ் அழிச்சிட்டோம்ன்ற சந்தோஷத்தில் ரிவர்ஸ் ஃப்ளாஷ் திருப்பி அவன் டைம்லைனுக்கு போக ட்ரை பண்ணுறான். பட் முடியல. ஸ்பீட்ஸ்டர்ஸ் டைம் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஸ்பீட் ஃபோர்ஸ்னு ஒன்று தேவைப்படும். ஸ்பீட் ஃபோர்ஸை கண்ட்ரோல் பண்ணாதான் ஒரு ஸ்பீட்ஸ்டரால் நினைச்ச டைமுக்கு டைம் ட்ராவல் பண்ணி போக முடியும். ஃப்ளாஷ்னு ஒருத்தன் உருவாகவே இல்லைனா ஃபியூச்சரில் எபார்டானால ரிவர்ஸ் ஃப்ளாஷ் ஆக முடியாது. அதனால தான் ரிவர்ஸ் ஃப்ளாஷால் இப்போ ஸ்பீட் ஃபோர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ இப்போ இந்த டைம்லைனில் நம்ம மாட்டிக்கிட்டோம். நம்ம திரும்பி போகணும்னா ஃப்ளாஷ்னு ஒருத்தன் கண்டிப்பாக உருவாகணும்னு ரிவர்ஸ் ஃப்ளாஷ்க்கு புரியுது. அதனால பேரியை ஃப்ளாஷாக மாற்றணும்னு டிசைட் பண்ணுறான். ஃபர்தராக ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி ரிவர்ஸ் ஃப்ளாஷோட டைம்லைன் பற்றி தெரிஞ்சுக்கலாம். எபார்டான் அவனோட ஒரிஜினல் டைம்லைனில் 2151ல் தான் பிறக்கிறான். அவன் வளர்ந்து ஒரு சயின்டிஸ்ட் ஆகிறான். இவன் ஃப்ளாஷோட பெரிய ஃபேன். அண்ட் அந்த டைமில் ஃப்ளாஷ் உயிரோட இல்லை. எபார்டானுக்கும் ஃப்ளாஷ் மாதிரி ஆகணும்னு ஆசை. ஸோ ஃப்ளாஷ்க்கு எப்படி பவர் கிடைச்சதோ அதே மாதிரி இன்சிடென்ட்டை நடக்க வைக்கிறான். ஸோ அது மூலமா இவனுக்கும் ஃப்ளாஷ் பவர் கிடைக்குது. பவர் கிடைச்சதுக்கப்புறம் ஃப்ளாஷை பார்க்கணும்னு பாஸ்க்கு டைம் ட்ராவல் பண்ணி வரான். அங்கே தான் அவனுக்கு தெரியுது நம்ம தான் ஃப்ளாஷோட எனிமி ரிவர்ஸ் ஃப்ளாஷ்னு. அண்ட் சம்திங் ஏதோ ஒரு ரீசனால ரிவர்ஸ் ஃப்ளாஷோட மிகப்பெரிய எனிமி ஆயிடுறான் அந்த டைமில். இது நடக்கிற இந்த டைம்லைனில் பேரிக்கு ஃபர்ஸ்ட் 2020ல் தான் பவர் கிடைக்கும். ஸோ அந்த இயருக்கு அப்புறம் ஏதோ ஒரு டைமில் தான் ரிவர்ஸ் ஃப்ளாஷ் டைம் ட்ராவல் பண்ணி வந்திருப்பான். ரிவர்ஸ் ஃப்ளாஷால் என்ன பண்ணியும் ஃப்ளாஷை பீட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் ஃப்ளாஷோட சீக்ரெட் ஐடென்டிட்டி ரிவர்ஸ் ஃப்ளாஷ்க்கு தெரிய வருது. பேரி ஆலன் தான் ஃப்ளாஷ்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பேரியை பாஸ்ட்லேயே சாகடிச்சிடலாம் தான் 2000க்கு டைம் ட்ராவல் பண்ணுவான். அப்போ தான் நம்ம ஒரிஜினல் டைம்லைனை கன்சிடர் பண்ணியிருக்கிற இந்த டைம்லைன் கிரியேட் ஆகுது. ஒரிஜினல் டைம்லைனில் 2000ல் மாட்டிக்கிற ரிவர்ஸ் ஃப்ளாஷ் திரும்பி அவன் டைமுக்கு போகணும்னா அதுக்கு ஃப்ளாஷ் உருவாகணும். 2020ல் நடந்த பார்ட்டிகல் ஆக்சலரேட்டர் எக்ஸ்போஷனால தான் ஃப்ளாஷ்க்கு பவர் கிடைக்கும்னு ரிவர்ஸ் ஃப்ளாஷ்க்கு தெரியும். இதுக்கு மெயின் ரீசனாக ஹாரிசன் வெல்ஸ் இருப்பார். ஸோ ரிவர்ஸ் ஃப்ளாஷ் ஹாரிசன் வெல்ஸ் அண்ட் அவரோட ஒய்ஃபை கொண்டுட்டு ஹாரிசன் வெல்ஸோட உருவத்தை எடுத்துப்பான். இதுக்கு ஏதோ ஒரு ஃபியூச்சர் டெக்னாலஜி டிவைஸை யூஸ் பண்ணுவான். அதனால இந்த டைம்லைனில் ரிவர்ஸ் ஃப்ளாஷ் தான் ஹாரிசன் வெல்ஸ். ஹாரிசன் வெல்ஸாக மாறினதும் பார்ட்டிகல் ஆக்சலரேட்டரை கொஞ்சம் சீக்கிரமாகவே ரிவர்ஸ் ஃப்ளாஷ் கண்டுபிடிச்சிருவான். அதை தான் 2013ல் வெடிக்க வச்சு பேரியை ஃப்ளாஷாக மாற்றுறான். இதுக்கப்புறம் தான் ஸ்டார்டிங்கில் சொன்னது எல்லாமே நடக்குது. இப்போ ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலாம். ஹாரிசன் வெல்ஸ் உருவத்தில் இருக்கிறது எபார்டான் அண்ட் அவன் தான் ரிவர்ஸ் ஃப்ளாஷ்னு தெரிஞ்சதுக்கப்புறம் டீம் ஃப்ளாஷ் அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்போ தான் இந்த எல்லா ஸ்டோரியையும் எபார்டான் பேரி கிட்ட சொல்கிறான். அண்ட் என்னோட டைம்லைனுக்கு நான் போக நீ எனக்கு ஹெல்ப் பண்ணா நீ உன்னோட அம்மாவை காப்பாற்றலான்னு பேரி கிட்ட எபார்டான் சொல்கிறான். வேற வழி இல்லாமல் இதை அக்செப்ட் பண்ணுற பேரி டைம் ட்ராவல் பண்ணி பாஸ்ட் 2000க்கு போகிறான். பட் இந்த இன்சிடென்ட்டை தடுத்தா இப்போ இருக்கிற எல்லாம் மாறிடும்னு தெரிஞ்சு எந்த சேஞ்சும் பண்ணாமல் திரும்பி வந்துடுறான். ரிவர்ஸ் ஃப்ளாஷ் அவன் டைம்லைனுக்கு போக ரெடி ஆகும்போது பேரி திரும்ப அங்கே வந்து தடுத்துடுவான். அடுத்து நடக்கிற ஃபைட்க்கு அப்புறம் எட்டி தான் சூசைட் பண்ணிக்குவான். எட்டி தான் எபார்டானோட ஆன்செஸ்டர். ஸோ எட்டி தான் இறந்துட்டா எபார்டான் ஃபியூச்சரில் பிறக்கவே முடியாது. அதனால் எபார்டானோட எக்ஸிஸ்டன்ஸ் காணாமல் போயிடும் கரண்ட் டைம்ல இருந்து. இதோட ஃபர்ஸ்ட் சீசன் முடியும். இதிலிருந்து எழற ஒரு பெரிய கொஸ்டின், இந்த டைம்லைனில் இனி எபார்டான் பிறக்கவே முடியாதுன்னா பேரியோட அம்மாவை எபார்டானால் கொண்டு இருக்க முடியாது, பேரியால் ஃப்ளாஷ் ஆகிருக்க முடியாது. பட் எப்படி அது மட்டும் சேஞ்ச் ஆகாமல் இருக்குன்றது தான். இதுக்கு ரீசன் ஸ்பீட் ஃபோர்ஸ். ஸ்பீட் ஃபோர்ஸ் ஒரிஜினல் டைம்லைனை ஸ்டேபிளாக வைக்கிறதுக்காக ரிவர்ஸ் ஃப்ளாஷோட எக்ஸிஸ்டன்ஸை ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் எபார்டானோட எக்ஸிஸ்டன்ஸ் போயிடும். பட் ப்ரீவியஸ் இன்சிடென்ட்ஸில் எபார்டானோட எக்ஸிஸ்டன்ஸ் எதுவும் மாறாது. அப்போ சீசன் 1 எண்டிங்கில் அழிஞ்சு போன ரிவர்ஸ் ஃப்ளாஷ் யாருன்னா எபார்டானோட டைம் ரெம்னன்ட். டைம் ரெம்னன்ட்னா என்னன்னு செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இதிலிருந்து சீசன் 2 ஸ்டோரி அப்படியே கண்டினியூ ஆகும். சீசன் 2 ஃபைனலில் ஜூம் ஹென்ரி ஆலனை சாகடிச்சிடுவான். எண்டிங்கில் ஃப்ளாஷ் ஜூமை டிஃபீட் பண்ணுறான்.
அதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாமல் பேரி பாஸ்ட் 2000க்கு திரும்பவும் டைம் ட்ராவல் பண்ணி ரிவர்ஸ் ஃப்ளாஷ் அவங்க அம்மாவை சாகடிக்கிறத தடுத்துடுறான். இதோட சீசன் 2 எண்ட் ஆகும். ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த ஹோல் ஃப்ளாஷ் ஸ்டோரியுமே 2000 இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். பட் அது சேஞ்ச் ஆனதால புது டைம்லைன் கிரியேட் ஆகிடும். இந்த இன்சிடென்ட்டுக்கு பேர் தான் ஃப்ளாஷ் பாயிண்ட். பேரி 2000 இன்சிடென்ட்டை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து ரிவர்ஸ் ஃப்ளாஷை எடுத்துக்கின்னு ஒன்ஸ் அகைன் 2016க்கு வந்துடுவான். அங்கே ஒரு இடத்துல ரிவர்ஸ் ஃப்ளாஷை அடைச்சி வச்சிருவான். ஃப்ளாஷ் பாயிண்ட்டில் பேரி அவனோட பேரண்ட்ஸோட நார்மலான ஒரு லைஃப்பை தான் வாழ்ந்துட்டு இருப்பான். இந்த டைம்ல ஜோ வெஸ்ட் அண்ட் ஐரிஸ் வெஸ்ட் கூட பேரிக்கு அவ்வளோ க்ளோஸ் கான்டாக்ட் இருக்காது. ஃப்ளாஷ் பாயிண்ட்டில் ஜோ வெஸ்ட்டோட சன் வேலி வெஸ்ட் தான் ஃப்ளாஷ். அண்ட் அங்கே ஃப்ளாஷோட எனிமி ரைவலை டிஃபீட் பண்ண வேலிக்கு பேரி ஹெல்ப் பண்ணுறான். பட் அந்த இன்சிடென்ட்டில் இன்ஜூர்ட் ஆகி வேலி சீரியஸான சுச்சுவேஷனுக்கு போயிடுறான். பேரி தன்னோட பாஸ்ட் மெமரிஸ் எல்லாம் நினச்சி பார்க்கும்போது அந்த மெமரிஸ்லாம் மறந்து போகும். தென் பேரியோட ஒரிஜினல் மெமரிஸ் இப்போ நடக்கிற ஃப்ளாஷ் பாயிண்ட் மெமரிஸால ரீப்ளேஸ் ஆகுதுன்னு ரிவர்ஸ் ஃப்ளாஷ் சொல்லி பேரி தெரிஞ்சுப்பான். அண்ட் இதை இப்படியே விட்டுட்டா பேரியோட ஃபுல் மெமரிஸும் ஃப்ளாஷ் பாயிண்டால ரீப்ளேஸ் ஆகிடும். அப்புறம் ஒரிஜினல் டைம்லைன் கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போயிடும்னு பேரிக்கு தெரிய வரும். ஸோ வேறு வழி இல்லாமல் இதை கரெக்ட் பண்ண பேரி ரிவர்ஸ் ஃப்ளாஷ் மறுபடியும் அவன் அம்மாவை சாகடிக்க சம்மதிப்பான். தென் ஃப்ளாஷ் அண்ட் ரிவர்ஸ் ஃப்ளாஷ் ஒன்ஸ் அகைன் 2000க்கு டைம் ட்ராவல் பண்ணி போகிறாங்க. அண்ட் மறுபடியும் பேரியோட அம்மாவை ரிவர்ஸ் ஃப்ளாஷ் கொண்டுடுறான். இது மூலமாக திரும்ப ஒரிஜினல் டைம்லைன் கிரியேட் ஆகுது. அந்த டைம்லைனில் கரண்ட் டைமுக்கு பேரியை விட்டுட்டு ரிவர்ஸ் ஃப்ளாஷ் போயிடுறான். பேரியோட அம்மா சாகடிக்கப்பட்டதால் திரும்பவும் எல்லாம் பழையபடி மாறிடும். பட் இந்த டைம் சின்ன சின்ன சேஞ்சஸ் நடந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்கோவோட பிரதர் இறந்து போயிருப்பான். கேட்லின் ஸ்னோக்கு கில்லர் ஃபாஸ்ட் பவர் கிடைச்சிருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் ஏரோல வர ஜான் டிகிலுக்கு பொண்ணுக்கு பதிலாக பையன் பிறந்திருப்பான். இப்படி எல்லாரோட லைஃப்லையும் சின்ன சின்ன சேஞ்சஸ் நடந்திருக்கும். நம்ம பண்ண தப்பால தான் இப்படி எல்லாரோட லைஃபும் பாதிக்கப்பட்டிருக்குன்னு பேரிக்கு தெரியுது. ஸோ ஒன்ஸ் அகைன் இதை சரி பண்ணலாம்னு பேரி பாஸ்ட்டுக்கு டைம் ட்ராவல் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் அப்போ எர்த் 2லேருந்து ஜே கேரிக்கு வந்து அதை தடுத்துடுறாரு. இது சரி பண்ணணும்ட்டு பாஸ்ட்டில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணால் அது இன்னும் ஃபர்தராக டைம்லைனை சேஞ்ச் பண்ணுமே தவிர ஒரிஜினல் டைம்லைனை திரும்ப கொண்டு வராதுன்னு ஜே கேரிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அவர் சொன்ன எக்ஸாம்பிள் படி ஒரு கப்பில் இருந்து சின்ன பீஸ் உடஞ்சிடுத்துனா அது என்ன தான் திருப்பி ஒட்டிட்டாலும் அதில் இருக்கிற கிராக்ஸ் தெரியத்தான் செய்யும். அது பழைய ஃபார்முக்கு திரும்ப சான்ஸே இல்லைன்றது தான் உண்மை. இதுதான் ஆரோவஸில் நடந்த ஃப்ளாஷ் பாயிண்ட் இன்சிடென்ட்டை ஒரே ஒரு எபிசோடில் தான் காமிச்சிருப்பாங்க. ஃப்ளாஷ் பாயிண்டால் சேஞ்ச் ஆன டைம்லைனில் தான் இப்போ ஆரோவஸ் போயிட்டு இருக்கு. இவங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த காம்ப்ளிகேட்டட் ஈவெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறோம். இந்த எக்ஸ்பிளனேஷனில் ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் இருந்தால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வேறு எதையாவது எக்ஸ்பிளைன் பண்ண விட்டு இருந்தாலும் அதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஃப்ளாஷ் சீரிஸில் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய டாபிக்ஸ்லாம் அப்கமிங் வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அண்ட் ஆரோவஸ்னா என்னென்னு ஒரு குவிக் ஹிஸ்ட்ரி வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்போம். அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.